பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கும்பம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஆனால் என்னை விட ஒருபடி மேலே, என்னை விட தே ஷுட் பி ஹை. இது ஸ்கூல் படிக்கும் போது. இப்போ காலேஜ் படிக்கும் போதும் சரி, இல்லைனா ஒரு வேலை செய்யும் போதும் அவங்களோட இப்போ நிறைய பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறது, வேறு மதத்தினரை கல்யாணம் பண்ணிக்கிறது, இப்படி நிறைய விஷயம் பார்க்குறோம். பார்த்திங்களா, இதெல்லாம் கும்பத்தில் ரொம்ப சாதாரணமான இடம். இது எல்லாத்தையும் மீறி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கினா நம்ம லைஃப் நல்லா இருக்குமா, ப்ரீ செக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரீ செக்கிங் நிறைய இருக்கும். நம்மளை நல்லா பார்த்துக்குவானா, கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து வசதி வாய்ப்பு இருக்குமா, இவனோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, இவனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. லவ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான லவ்வும், ஜாதி, இனம், மொழி, மதம் இதெல்லாம் தாண்டி ஒரு லவ்வும் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இந்த நிறைய லோன்ஸ் வாங்க பார்த்தீங்கன்னா, அந்த லோன், கார் லோன், வீட்டு லோன், கிரெடிட் கார்டு லோன், இந்த பர்சனல் டெவலப்மெண்டல் லோனு, இப்படி ஏகப்பட்ட லோன் இருக்குது. பிஸ்னஸ் டெவலப்மெண்டல் லோனு, பர்சனல் லோன், இந்த மாதிரி நிறைய லோன் வாங்குறவங்க யார் அப்படின்னா, ஏன்னா பெருசாக இவங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்றது இருக்க மாட்டாங்க. நல்லா ஓடி ஓடி சுற்றுறது, பணம் பண்ணுறது, சம்பாதிக்கிறது, ஃபேமிலி கம்ஃபர்ட் ஜோனில் வைக்கிறது, இப்படி அவங்க நல்லா சம்பாரிச்சு கொடுத்துருவாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, துரோகம் பண்ண மாட்டாங்க, யாரும் கெடுக்க மாட்டாங்க, யாரோட காசுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. சனியினோட வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கும்பராசி அன்பர்கள் உங்களோட லைஃப் டைம் ப்ரெடிக்ஷன். லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்னென்ன கஷ்டங்கள் பட்டேன், என்னென்ன சந்தோஷங்கள் இருந்துச்சு, என்னோட லவ் எப்படி இருந்துச்சு, என்னோட கல்யாண வாழ்க்கையில் என்னென்ன போராட்டங்கள் இருந்துச்சு, எங்கள் ஃபேமிலியில் இப்போ நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது, நான் கும்பம், என்னோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நான் எப்படி வழிபாடு பண்ணி சமாளிக்கிறது, இப்படி பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்வு அப்படின்றது இந்த பதிவில் இருக்குது. ஸோ இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக கும்பம் காலபுருஷனுக்கு 11வது பாவம். லாபம், ஆதாயம், முன்னேற்றம், பெயர், புகழ் இதெல்லாம் இருக்கக்கூடிய பாவம். அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசில் குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து பார்க்கலாம், ஒரு கும்பராசி குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னா மற்ற குழந்தைங்க மாதிரி சந்தோஷமாக அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இப்போல்லாம் எங்கெங்க நியூக்ளியர் ஃபேமிலியாக தானே இருக்குது அப்படின்னா, இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு 30, 30 + 40 இருக்காங்கன்னா அவங்க அந்த மாதிரி லைஃப் அப்படின்றது வாழ்ந்துருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அப்படின்றது உங்கள் ஃபேமிலி லைஃப், அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து உங்கள் குடும்ப வாழ்க்கை அப்படின்றது இப்படி தொடங்கியிருக்கும், சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு இண்டிபெண்டன்சி அப்படின்றது தேவைப்படும். ஃபேமிலியில் எவ்வளோ வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னாலும், என்னோடய குடும்பம் எவ்வளோ ஒரு மரியாதையான அந்தஸ்தான சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதீத ஒரு பாரம்பரியமான குடும்பம், பாரம்பரியத்துவம் அப்படின்றது நிறைஞ்ச ஒரு டிக்னிஃபைடு ஃபேமிலி அப்படின்னாலும் எனக்கு என்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கும்பம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் வந்து பாருங்கள், பல விஷயத்தை கன்சிடர் பண்ண மாட்டேங்க. ஃபஸ்ட்டு தே ஆர் கன்சிடரிங் ஒன்லி த ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட சந்தோஷத்தை தான் தே யூஸ் டு கன்சிடர் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸ்கூல் வந்து ஒரு பாருங்கள், ஒரு 10வது படிக்கிற பிள்ளை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கும். அந்த பெரிய நெட்வொர்க் எல்லாருக்கூடையும் பழகிறது, எல்லாருக்கூடையும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஐ நீட் மை ஹாப்பினஸ், எனக்கு எப்பயுமே ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கை பிறந்தது வாழறதுக்கு தானே, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே அப்படின்னு தான் பெரும்பாலும் கும்பராசி அன்பர்கள் நினைப்பாங்க. இதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ்ன்றது இருக்கதாங்க செய்யுது. சுய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள், ஒரு சில கிரகங்கள் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ லக்னத்துலேயே கேது இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. லக்னத்துலேயே கேது இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு வேறு மாதிரி இருப்பாங்க. இப்போ லக்னத்துலேயே ராகு இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள், பல மாறுதல்கள் இருக்க தான் செய்யும். சரி, இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கும்பம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஆனால் என்னை விட ஒருபடி மேலே, என்னை விட தே ஷுட் பி ஹை. இது ஸ்கூல் படிக்கும் போது. இப்போ காலேஜ் படிக்கும் போதும் சரி, இல்லைனா ஒரு வேலை செய்யும் போதும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னா, பொலிட்டீஷியன்ஸ், பிஸ்னஸ்மேன்ஸ், நல்ல இவங்கள விட பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்க, ஒரு ரிச் பர்சன்ஸ், இப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. பட் எல்லா ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கவங்களும் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம்
தன்னை விட உயர்ந்தவங்கள ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக, அவங்களோட ஸ்டேட்டஸ் ஹையாக இருக்கவங்கள பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட்டஸ் ஹையாக இருக்கவங்கள குட் ஃப்ரெண்ட்ஸாக, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்டவங்க இது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸ்கூலில், காலேஜில், இப்போ வேலை செய்யும் போது வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துட்டோம். லவ்வை பற்றி சொல்லணும் அப்படின்னா கும்பத்தினோட லவ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் இனம், மொழி, மதம் எதையுமே பார்க்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தான் காதல். எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் தட் பாய், வாட் டு டூ. இப்போ நிறைய பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறது, வேறு மதத்தினரை கல்யாணம் பண்ணிக்கிறது, இப்படி நிறைய விஷயம் பார்க்குறோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் கும்பத்தில் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். இது எல்லாத்தையும் மீறி எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு துணிச்சல் இருக்குது, அந்த துணிவும் இருக்கும். ஏன்னா ஆண் ராசி, காற்று ராசி, சனியினோட ராசி, ஆக துணிவும் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மீறி ஒரு லவ் அப்படின்றது வரும். அந்த லவ் கடகம், மேஷம் அப்படின்னு அது வந்து நெகட்டிவ் நோக்கி போயிடும். பெருசாக வந்து அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு வந்து பிடிச்சி போச்சு அப்படி மிஞ்சி கடகம், மேஷம் கல்யாணமே பண்ணிக்கினாங்க அப்படின்னா கூட, பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கும்பம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கணக்கு அப்படின்றது உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லக்னத்தில் சந்திரன் இருக்கான் அப்படின்னா இந்த கணக்கெல்லாம் நீங்கள் போட மாட்டீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, மனக்கணக்கு அப்படின்றது அங்கே வரவே கிடையாது, புத்தி கணக்கு அப்படின்றது வராது, பாசம், அன்பு, கருணை, நேசம் தான் வரும். லக்னத்தில் சந்திரன் இல்லை அப்படின்னா கும்பம் இந்த மாதிரி யோசிப்பீங்க. எப்படி அப்படின்னா லாபக்கணக்கு அப்படிம்பாங்க. லாபக்கணக்குன்னா இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கினா நம்ம லைஃப் நல்லா இருக்குமா, ப்ரீ செக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த ப்ரீ செக்கிங் நிறைய இருக்கும். நம்மளை நல்லா பார்த்துக்குவானா, கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து வசதி வாய்ப்பு இருக்குமா, இவனோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, இவனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. எக்ஸப்ஷன்ஸ் உண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. எக்ஸப்ஷன்ஸ் என்ன, லக்னத்தில் உங்களோட சுயஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் இருக்கான், அதாவது சந்திரன் இருக்கான், கேது இருக்கான், ராகு இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் மாறிடும். புரியுதுங்களா? பட் பியாண்ட் தட் பொதுவாக வந்து கும்பம் அப்படின்னாலே இந்த மாதிரி மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா. மெஜாரிட்டி அவங்களுக்கு வந்து ப்ரீ செக் அப்படின்றது ஒன்று உண்டு. ஆனால் லவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான லவ்வும், ஜாதி, இனம், மொழி, மதம் இதெல்லாம் தாண்டி ஒரு லவ்வும் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே உண்டு. புரியுதுங்களா? ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி இப்போ இவங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க, நான் முன்ன சொன்ன மாதிரி சனியினோட ராசி, எனக்கு தைரியம் இருக்குது, துணிச்சல் இருக்குது, நான் இனம், மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு லவ் பண்ணேன், எனக்கு ஒத்துவரலையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ரைட், என்னோட லவ் சின்சியர், ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து பாருங்கள் இந்த கணக்கு போட்டு அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிப்பாங்க, எதையுமே பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட், இந்த மாதிரி ஒரு பிரிவினரும் இருக்க தான் செய்கிறாங்க. சரி, கல்யாணம் பண்ணிக்கின அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, பெரும்பாலும் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூர் போகிறது, ட்ராவல் போகிறது, சம்பாதிக்கிறது இப்படின்னு கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி மேலே கொஞ்சம் கம்மியாகும். அவங்களோட ஒர்க்கில் நிறைய கான்சன்ட்ரேஷனும் பண்ணுவாங்க. லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா கும்பம்ல நல்லா ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்க அதை பற்றி பணம் சம்பாதிக்கணும், பணம் பண்ணணும், ஏன்னா லாபஸ்தானம் இல்லைங்களா, பணம் பண்ணணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், முன்னேற்றம், பேர், புகழ் இப்படி நோக்கியே ஓடிட்டு இருக்கும்போது ஃபேமிலியில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கும். பட் அது ஓவர் கம் ஆயிடுது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் வரதில்லை, ரொம்ப கம்மி தான் வந்து லைஃப் வந்து முறிஞ்சு போயிடுறது, லைஃப் வந்து பிரேக் ஆகிடுது அப்படின்றதுல, அதாவது அந்த மேரேஜ் லைஃப் பிரேக் ஆகிடுறது அப்படின்றதுலாம் ரொம்ப கம்மி தான் இருக்குது. ஏன்னா இவங்களே வந்து ரொம்ப டீப்பாக இன்டெப்த் லவ் பண்ணி எதையுமே பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த ஆப்போசிட் பார்ட்னர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. கடகமாக மேஷமாக இல்லாமல் இருந்தால் சரி, முக்கியமாக மேஷமாகவும் கடகமாகவும் இருந்தால் அது பெருசாக செட் ஆகிறதில்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இந்த கும்பராசி அன்பர்கள், இவங்களோட தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் இருப்பாங்க. முக்கியமாக வந்து பாருங்கள், இந்த நிறைய லோன்ஸ் வாங்க பார்த்தீங்களா, அந்த லோன், கார் லோன், வீட்டு லோன், கிரெடிட் கார்டு லோன், இந்த பர்சனல் டெவலப்மெண்டல் லோனு, இப்படி ஏகப்பட்ட லோன் இருக்குது. பிஸ்னஸ் டெவலப்மெண்டல் லோனு, பர்சனல் லோன், இந்த மாதிரி நிறைய லோன் வாங்குறவங்க யார் அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை வந்து நம்பி யாரும் பிஸ்னஸ் பண்ணிடவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு மாற்றம் ரொம்ப பிடிக்கும். ஒரே வேலையை திருப்பி திருப்பி செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு போர் அடிக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஸ்னஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்னா நல்ல மாடு மாதிரி உழைப்பாங்க. அந்த பிஸ்னஸை நல்ல பெரிய லெவலில் கொண்டு வந்துடுவாங்க. அட போர் அடிக்குதுப்பா இந்த பிஸ்னஸ், வேறு பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்புன்னு பார்ட்னர்ஷிப் முடிச்சு கொடுத்துரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ இவங்களை நம்பி நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படின்றது செய்ய முடியாது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப பயங்கரமாக டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் இதே இவங்க சுய தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதை நேராக வந்து பார்த்திங்கன்னா 100 நம்பரில் இருக்குது அப்படின்னா கூட இல்லை, இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கு,
இல்லை அந்த அடிமட்ட லெவலில் வேகத்தில் ஓடிட்டு இருக்க அந்த பிஸ்னஸ்னா கூட அதை நம்பர் 1 கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. நம்பர் 1000 இருந்தது நம்பர் 100 இருந்ததை நம்பர் 1 கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு திறமை, ஹார்ட் ஒர்க்கு, சின்சியாரிட்டி, டெடிகேஷன் அப்படின்றது ஜாஸ்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம். எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்டு இந்த கும்பத்துக்கு பொருந்தும். அதே மாதிரி ப்ளூ காலர் ஜாப்ஸ் எல்லாமே கும்பத்துக்கு பொருந்தும். காரணம் என்னன்னா சனியினோட ஆதிக்கம் இல்லைங்களா, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் இதெல்லாம் பொருந்தும். வேர்ல்டு வைடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இப்படி பல தொழில்களில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கும்பத்துக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் ஏதாவது வருமா அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க, எலும்பு சார்ந்த குறைபாடுகள், நரம்பு சார்ந்த குறைபாடுகள், இருதயம் சார்ந்த குறைபாடுகள், சர்க்கரை நோய் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா பெருசாக இவங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்றது இருக்க மாட்டாங்க. நல்லா ஓடி ஓடி சுற்றுறது, பணம் பண்ணுறது, சம்பாதிக்கிறது, ஃபேமிலி கம்ஃபர்ட் ஜோனில் வைக்கிறது, இப்படி ஓடிட்டே இருப்பாங்க சம்பாதிக்கிறதுக்கு. அதனால இவங்க பெருசாக கவனிக்க மாட்டாங்க. அது ஒரு காரணம் இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களோட மைனஸ் ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னா இருக்குங்க. இப்போ பாரு மனசை மாற்றிக்கிறது, புரியுதுங்களா? அந்த சேஞ்சிங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சேஞ்சிங் மைண்டு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒரு வேலை ரொம்ப சூப்பர் டூப்பராக நடக்கும், ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது வேண்டாம், வேற போகலாம், மாற்றம், எனக்கு இந்த வேலை வேண்டாம், வேற வேலை பண்ணலாம், நல்ல இதுதான் நம்மளுக்கு நல்ல தெரிஞ்ச தொழிலாச்சு, வேற தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சடனாக வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறது. அதாவது நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் நம்ம கூட வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கு நம்ம நல்லா சம்பாரிச்சு கொடுத்துட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்க. அது ஒரு விதத்தில் நியாயம்தான். அவங்க நல்லா சம்பாரிச்சு கொடுத்துருவாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, துரோகம் பண்ண மாட்டாங்க, யாரையும் கெடுக்க மாட்டாங்க, யாரோட காசுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசினாலே இதெல்லாமே வந்து பார்த்தீங்களாங்க இயற்கையாகவே இந்த குணாதிசயங்கள் அப்படின்றது வந்துருங்க. 4 பேருக்கு நல்லது செய்வாங்க, சேரிட்டி பண்ணுவாங்க, சாப்பிடணும் பசி அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் கும்பத்துக்கு உண்டு சனியினோட ஆதிக்கம் அப்படின்றதுனால, புரியுதுங்களா? ஸோ மைனஸ் அப்படின்னா அந்த ஒரு சேஞ்சிங் மைண்ட், இது வேண்டாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்றது, பணத்துக்காக ஓடிட்டே இருக்கிறது, ஹெல்த்தை சரியாக கவனிக்காமல் இருக்கிறது, கொஞ்சம் கேல்குலேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே காசுக்காக யோசிக்கிறது, கேல்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் நெகட்டிவ். இது சின்ன மைனஸ் தான். ஆனால் பாசிட்டிவ் அப்படின்றது ஏகப்பட்டது இருக்குது. அந்த பாசிட்டிவ் தான் நம்ம சொன்ன இவ்வளோவும் அப்படின்னு சொல்லலாம். மொதல் விஷயம், எதையுமே யோசிக்காமல் லவ் பண்ணுறது, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இப்படி நிறைய ப்ளஸ் இருக்குது. சரி, இவங்களுக்கு ஃபேவரான டைரக்ஷன் என்ன அப்படின்னா மேற்கு டைரக்ஷன் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஃபேவரான கலர் என்ன அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் அப்படின்னாலே ப்ளூ, ஆல் டைப் ஆஃப் ப்ளூ, ஓஷன் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, ராயல் ப்ளூ, டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ, இப்படி ஆல் டைப் ஆஃப் ப்ளூ. பிளாக்கும் வச்சுக்கலாம், புரியுதுங்களா? பிளாக்கும் போட்டுக்கலாம். பிளாக்கும் வந்து சனியினோட ஆதிக்கம் பெற்ற கலர் தானே. சரி, எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், கும்பராசி குழந்தை இருக்குங்க. அந்த குழந்தைய எப்படி டீல் பண்ணணும், அந்த குழந்தை சொல் பேச்சு கேட்கணும், அந்த குழந்தைக்கு சந்தோஷம், எப்பயுமே அந்த குழந்தைய ஹாப்பியாக வச்சுக்கணும். அப்போ அந்த குழந்தை சொல்கிற பேச்சு கேட்கும், புரியுதுங்களா? எங்கள் ஒய்ஃப் கும்பங்க, என்னங்க பண்ணுறது? இப்போ நான் வந்து பார்த்தேன், எங்கள் ஒய்ஃப் கும்பம். இப்போ நீங்கள் கும்பத்தை பற்றி பேசியிருக்கீங்க, எங்கள் ஒய்ஃப் இப்படி தான் இருக்காங்க. எங்கள் ஒய்ஃபை நாங்கள் எப்படிங்க வந்து நல்லா வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. எங்கள் ஒய்ஃப் எனக்கும் ஒத்து வரலைங்க அப்படின்னா உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வெறும் ஹாப்பினஸ் தான். அவங்க ஓடி 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 உழைப்பாங்க, நல்ல காசு சம்பாரிச்சு கொடுப்பாங்க, உங்களுக்கு நல்ல குடும்பத்தை பார்த்துப்பாங்க, எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செய்வாங்க, நிறைய நல்லதும் செய்வாங்க, 4 பேருக்கு, உங்கள் சொந்தங்களுக்கும் நல்லது செய்வாங்க, நல்லவங்களாகவும் இருப்பாங்க, இல்லைங்களா? இவ்வளோ விஷயம் உங்ககிட்ட இருக்குது. அப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன? ஜஸ்ட் ஹாப்பினஸ். அப்போ உங்கள் ஒய்ஃபை நீங்கள் சந்தோஷமாக வச்சிங்க அப்படின்னாலே உங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மனஸ்தாபங்களுக்கும் மனப்பிரச்சனைகளுக்கும் மனக்குறைபாடுகளுக்கும் ஒரே ஒரு காரணம், நீங்கள் உங்கள் ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுட்டு இருக்க மாட்டேன்றீங்க, அதுதான், அவ்வளோதான். ஆக அவங்களுக்கு எப்பயுமே எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த ஜாலினஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்தாலே போதும், ரொம்ப சிம்பிள். சரிங்க, இப்போ எங்கள் அம்மா கும்பங்க, என்னங்க பண்ணலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அம்மா வெளியே கூட்டிகிட்டு போங்க. உங்கள் அம்மாவுக்கு எது சந்தோஷம்? நீங்கள் நல்லா சாப்பிட்ணும், ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது சந்தோஷமாக, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் அம்மா இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக கும்பம் உங்களோட என்ன ஒரு ப்ளஸ்ஸு மைனஸு, உங்களோட லைஃப் ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது கும்பத்தை பற்றி சொல்கிறதுக்கு, பார்த்து டைம் கிடையாது அப்படின்றதுனால ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். சரி, இப்போ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கும்பம் தாங்க. நீங்கள் சொன்னது நிறைய எங்களுக்கு மேட்ச் ஆச்சு. எங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வருதுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே கும்பம் வந்து பாருங்கள், நீங்கள் யாரை வழிபாடு பண்ணும்போது இந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் காணாமல் போகும் அப்படின்னா சிவபிரான வழிபாடு பண்ணணும். சனியினோட ஆதிக்கம் பெற்ற எல்லா ராசியுமே வழிபாடு பண்ண வேண்டியது யாரை அப்படின்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணணும். பரமேஸ்வரனை நீங்கள் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறீங்க அப்படின் போது உங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னாலும் அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஓவர் கம் பண்ணிக்க முடியும். ஏன்னா இயற்கையாகவே உங்களுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறமை
அப்படின்றது கடவுளே கொடுத்துருக்கான் இல்லைங்களா? நீங்களே வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய பர்சனாலிட்டி நீங்கள். ஆக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம். கடவுளோட துணை வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லிஃப்ட்மெண்ட்டை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லணும். வாழ்த்துக்கள்.